ஒரு ஸ்பெஷலான ஒரு அவார்ட். அகைன் இந்த அவார்ட் வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்டிகுலர்லி பெண்களுக்கு வந்து ஹியூமர் சென்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு பல ஆண்டுகளுக்கு ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. பட் ஐ திங்க் பெண்களுக்கு சென்ஸ் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு ஹியூமர் சென்ஸும் எக்கச்சக்கமாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டில் மனைவி ஒருவேளை ஸ்லிப் ஆயிட்டு விழுந்துட்டாங்கன்னா கணவருக்கு ஃபர்ஸ்ட் சென்ஸ் தான் வெளியே வரும், சிரிக்க மாட்டாரு. ஆமா, ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சு நிதானமா சிரிப்பீங்க. பெண்களுக்கு ஹியூமர் சென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். விழுந்த கணவரை பார்த்து அப்படின்னு நல்லா சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்ஸ் வந்து தூக்கிக்கிட்டு போகணும்ல அப்படின்னு யோசிப்போம். அப்படி ஹியூமர் சென்ஸை ஃபினாமினலாக பெர்ஃபார்ம் பண்ணி நம்ம என் மனசுல ஸ்பெஷலான இடம் பிடித்த ஒரு சூப்பரான அமேசிங்கான ஆக்ட்ரஸ்க்கு தான் இப்போ இந்த மேடையில் ப்ரெசென்ட் பண்ண போறோம் அந்த விருது. அண்ட் டு ப்ளீஸ் ப்ரெசென்ட் இட் கண்டிப்பாக the one and the only, the king of screenplay, our dearest Bhagirath sir on stage, please everybody. உங்களுடைய திரைப்படங்களில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் கூட எக்கச்சக்கமான ஹியூமர் கூட தான் சொல்லியிருக்கீங்க. அது வந்து அதனால தான் முக்கியமாக மக்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹியூமர் அப்படின்ற விஷயம், இந்த காமிக் சென்ஸ் அப்படின்ற விஷயம் பெண்கள்கிட்ட இல்லை அப்படின்னு பல தடவை சொல்கிறாங்க சார். அது உண்மையா? நீங்கள் சொல்லுங்கள் சார். என்னென்ன சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோ ஓரியன்டாகவே படங்கள் எடுத்து பழகிட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கமர்ஷியலாக வந்து இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலத்துலேருந்து லேடிஸ் ஓரியன்டாகவும் படங்கள் வந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா நானே பத்மினி அம்மாலேருந்து சாவித்திரி அம்மாலேருந்து இவங்கெல்லாம் நடிச்சிக்கும் போது அந்த மாதிரி பானுமதி அம்மா இது மாதிரி அவங்களுக்காகவே படங்கள் பார்த்ததுங்கிறது உண்டு. அதுக்காக ஆடியன்ஸும் உண்டு. ஸோ இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். அண்ட் டெஃபினெட்லி இந்த தருணத்தில் த அமேசிங்கான காமிக் ரோல் கொண்ட அந்த சிறந்த பெண்மணி யார் அப்படின்றதுக்கான நாமினேஷன்ஸ் இதோ at the JFW Movie Awards 2019. சிறந்த நகைச்சுவை நடிகை. அன்னைக்கு நீ ஒரு ஸ்டெப் ஆடுறீல, அத நான் இப்ப ஆடுறேன். ஓகே? கோவை சரளா, லக்ஷ்மி, தேவதர்ஷினி 96, ரேவதி, குலே பகாவலி, ரம்யா கிருஷ்ணன், தானா சேர்ந்த கூட்டம். நம்மளுடைய இறைவி ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் JFW Movie Awards 2019ல ஃபார் த பெஸ்ட் காமிக் ரோல் யாருக்கு இந்த விருது போய் சேர போகுது? என் குருநாதர் கண்டுபிடிச்ச ரேவதி அவர்கள் தான். Congratulations, ma'am, and so happy for you. How much we've missed you, எங்களுக்கு தான் தெரியும். It's so good to see you back. And tell us, ma'am, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு to be holding that beautiful award in your hand. ஒரு காமிக் ரோலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க இல்லையா an award? How good does it feel? வணக்கம். Thank you JFW and thank you Kalyan, the director who thought that I could do comedy. எனக்கு வந்து காமெடி ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு காமெடி ரோல்ஸை யாரும் கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் அழகிற ரோல்ஸும் ரொம்ப சீரியஸாக லாயர், டாக்டர், அம்மா அப்படின்னு தான் கொடுப்பாங்க. பட் கல்யாணுக்கு ஏதோ ஐ திங்க் ஹீ ஜஸ்ட் ஃபெல்ட் தட் என்னால் பண்ண முடியும். ஒரு 20 years பேக் நான் பண்ணியிருக்கேன் அரங்கேற்ற வேலையில் மாஷான்ற கேரக்டர் தான் இதிலே வச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் வச்சுட்டு தான் அவர் பேஸ் பண்ணி தான் அது பண்ணார். பட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். இந்த படத்தில் வந்து த டீம் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். பிரபு, யூனோ, மொட்டை ராஜேந்திரன், எல்லாருமே யூனோ இட் வாஸ் ரியலி, அது வந்து நான் வந்து அந்த லொக்கேஷனில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அண்ட் வெரி ரேர்லி பாக்யராஜ் சார் அந்த படத்தை பார்த்துருக்காரோ தெரியல, பட் வெரி ரேர்லி வந்து ஸ்லாப்ஸ்டிக் ஹியூமர் ரொம்ப கஷ்டங்க பண்ணுறது. எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். நம்ம வந்து யூனோ டென்ஷன் ரோல்ஸ் இந்த மாதிரி யூனோ அதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம், கிளிசரின் எல்லாம் போட்டுட்டு அழுதுட்டு போயிடலாம். பட் ஸ்லாப்ஸ்டிக் வந்து கரெக்டாக டைமிங்கில் அந்த டீமோட அந்த ஃப்ரேமில் நடிக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்றா அதை வந்து பிலீவ் பண்ணி, விஜய் சேதுபதி ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனார், அந்த ஆக்ஷனுக்கும் கட்டுக்கும் நடுவில் நம்ம வந்து அதை நம்ம வந்து நிஜமாகவே பிலீவ் பண்ணோம்னா நாம் பண்ணுறது கரெக்டு, அது மனசில் பட்டுச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அது ஆடியன்ஸை போய் சேரும். ஆக்சுவலாக டார்லிங் பீரியட் அப்போ ரேவதி வந்து ஸ்டில் விழுந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்துட்டு.
நானி தான் கொண்டு வந்து காமிச்சார். ஆனால் அப்போ ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாங்க. என்னோட கதை பிரகாரம் வந்து டார்லிங்கில் ஃபாரின் போய் படிச்சுட்டு வர்ற மாதிரி ஹீரோயின். ஸோ கொஞ்சம் மெச்சூர்டாக வேணும் அப்படின்னா அப்போ தான் ஸ்கூல் முடிச்ச பொண்ணு மாதிரி இருந்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, கொஞ்சம் டைம் ஆகி இந்த படம் முடிச்சுட்டு அடுத்த படத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே எங்கள் டைரக்டர் மண்வாசனிக்கு கரெக்டாக இருக்குன்னு கூப்பிட்டு போயிட்டார். அந்த மாதிரி ராதாவும் அந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கும்போது அம்பியா கூப்பிட்டு வந்தாப்புல எனக்கு தூரம் நின்று போச்சுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த படம் முடியறதுக்குள்ளே எங்கள் டைரக்டர் அதுக்குள்ளே அலைகளோ இதில் கூப்பிட்டு போயிட்டாரு. உங்களுக்கு பின்னாடி ஒரு கேமரா வச்சிருப்பாரு நினைக்கிறேன் சார் உங்க director. அதே மாதிரி வந்து இந்த சிவரஞ்சனி சிங்கப்பூர்லேருந்து வந்து நான் தான் டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணி வச்சேன் சின்ன வீடு டைமில். அது அந்த நிலாவை தான் நான் பிடிச்சேன்னு இவர் கூப்பிட்டு போயிட்டார். இப்படி நிறைய விஷயங்கள் நிறைய ஹீரோயினுக்கு என்னுடைய குருநாதர் சைட்லேயே வந்து இன்ட்ரடக்ஷனாக வந்துடுச்சு. ஸோ அது ஒரு நல்ல ராசியான ஒரு இதுதான். Thank you so much, sir, for joining us, and congratulations once again, Revathi ma'am. Thank you so much for being with us. Thank you. எந்த படம் ஆராத்னா பேபிக்கு ரொம்ப பிடிக்கும்? என்னப்பா ஒரு படமும் பிடிக்காது? அடங்க மருன்னு சொல்லி அந்த டைட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் சூட் ஆகும். நல்லா சொல்றேன். Tamil cinema should be proud of this. ஹீரோயினுக்கு முத்தம் கொடுப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2018 வந்து it saw some of the most beautiful women-centric films in Tamil.